முதற்கட்ட உடற்கூறாய்வு அறிக்கை வழங்கப்பட்டிருக்கு. அதில் மிருகத்தனமாக தாக்கப்பட்டு அஜித்குமார் இறந்திருக்காரு அப்படிங்கிறது தான் அந்த உடற்கூறு ஆய்வு அறிக்கை மூலமாக தெரிய வருது. ஒட்டுமொத்தமாக இந்த வழக்கில் பார்க்குறோன்னா இதுதான் நீதிமன்றத்தினுடைய கருத்தாக இருக்குது அப்படின்னு நீதிபதிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. மாரிச்சாமி, ஓவர் டு யூ. அதான் அந்த நீதிமன்றத்தில் இந்த முதற்கட்ட உடற்கூறாய்வு வழங்கப்பட்டிருக்கு. உடற்கூறாய்வு அறிக்கை அதுலயே தெரியுது, 44 காயங்கள், உடலில் எந்த இடத்தையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. உடல் முழுக்க கடுமையாக தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார் அப்படின்னு. இந்த ஒரு கொலை வழக்கு, அது ஒரு கொலை செய்பவர் கூட இது போல தாக்க மாட்டாங்க, அந்த மாதிரி தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, ஒரு கொலை செஞ்சவரை கூட போலீசார் இது மாதிரி தாக்கி விசாரணை மேற்கொள்ள மாட்டாங்க, அந்த மாதிரி தாக்கி விசாரணை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு இந்த நீதிமன்றம் கருதுது அப்படின்னு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த உடற்கூறாய்வு அறிக்கையில ஏற்கனவே நம்ம தெரிவிச்சிருந்தபடி, அவங்க சொல்லியிருந்தபடி 44 இடங்கள்ல கடுமையான காயங்கள் இருக்கு. அந்த காயங்கள்லாம் மிகவும் கொடூரமான காயங்களாக கருதப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது போக தற்போதைக்கு வந்திருந்ததுல பார்த்தோம்னா, அந்த காவல் உதவி ஆய்வாளர் ராமச்சந்திரன்றவர் கோவில் வளாகத்துல உள்ள சிசிடிவி காட்சிகள் மற்றும் ஹார்ட் டிஸ்குகளை தான் எடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்றத இவங்க ஆர்டர்ல பதிவு பண்றாங்க. அப்புறம் தொடர் லாக்அப் டெத் மரணங்களை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அரசு தெரியப்படுத்தணும்னு நீதிபதிகள் கேட்கிறாங்க. அப்புறம் காவல் நிலையம் மற்றும் கோவில் என வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ள அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் பாதுகாக்க வேண்டும், அதில் எந்த மாற்றமும் அளித்தலும் செய்யக்கூடாது அப்படின்னு ஆர்டர்ல பாஸ் பண்ணிடுறாங்க. இந்த ஃபைனல் ஆர்டரோட இதை சேர்த்துக்கலாம். ஃபைனல் ஆர்டர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்கல்ல, அரசு இந்த வழக்கை உணர்வு பூர்வமா எடுத்து நடத்தணும், நியாயமான விசாரணையை சிபிசிஐடி சிறப்பு குழுவால நடத்தணும், சட்டவிரோத மரணத்திற்கு காரணமான உயர் அதிகாரிகள் முதற்கொண்டு தொடர்புடைய அனைவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கணும். இது ஆர்டர். மற்றதெல்லாம் இவங்களோட கருத்துக்களா தான் இருக்கு, நீதிபதிகளோட கருத்துக்கள். அதுல இந்த இதை சேர்த்துக்கலாம். இந்த ஆர்டர், அதாவது கோவில் நிலையம் மற்றும் காவல் நிலையம் மற்றும் கோவில் என வழக்குல சம்பந்தப்பட்ட அனைத்து இடங்களிலும் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் பாதுகாக்க வேண்டும், அதில் எந்த மாற்றமும் அளித்தலும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லி அந்த ஆர்டரை இது பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பூராமே இவங்களோட கருத்துக்கள்னா தொடர் லாக்அப் மரணங்களை தடுக்கிறதுக்கு அரசு என்ன செய்யுது, இந்த அஜித்துக்கு ரொம்ப கடுமையா தாக்கப்பட்டிருக்காரு, மிருகத்தனமா தாக்கியிருக்காங்க, அதனாலதான் அஜித் இறந்திருக்காருன்னு பிரேத பரிசோதனை அறிக்கையிலேயே சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த மிளகாய்ப்பிடி விவகாரத்தையும் இதுலயே ஓபன் பண்ணி சொல்லிட்டாங்க, ஓபன் கிளப்லயே அவங்க சொல்லிட்டாங்க. சில சாட்சிகள்லாம் அளிக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் நீங்க இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தும் தொடர்ச்சியா அவங்க ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அப்படின்றவர் இந்த மதுரை மாவட்ட நீதிபதி, இந்த வழக்கை விசாரணை செய்ய வேண்டும் நீதிபதி உத்தரவு போட்டிருக்காங்க. நீதிபதிகள் ஜான் சுந்தர்லால் சுரேஷ், மதுரை மாவட்ட நீதிபதி, இவர் இந்த வழக்க விசாரணை செய்ய வேண்டும் அப்படின்றத இப்ப அந்த ஃபைனல் ஆர்டர்ல இது பண்ணிடுறாங்க அவங்க. இந்த ஃபைனல் ஆர்டர் தான் இதுதான் ஃபைனல் ஆர்டரா வருது. அந்த மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ்ன்றவர் இந்த வழக்கை முறையா விசாரணை செய்யணும் அப்படின்னு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்தான உத்தரவுகள் சொல்லுவாங்க, என்னன்றது இனிமே தெரிய வரும். முதற்கட்ட உடற்கூறாய்வு அறிக்கை வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதில் அஜித்துடைய உடல் முழுக்க கடுமையாக தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறாரு அப்படின்னு தெரிய வருவதாகவும், இந்த கொலை செய்பவர் கூட இது போல தாக்க மாட்டார் அப்படின்னு நீதிமன்றம் கருதுவதாகவும் நீதிபதிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. பல உத்தரவுகள் தொடர்ந்து பிறப்பிச்சுட்டு வரக்கூடிய சூழலில், அதாவது நேர்மையாக இந்த விசாரணையானது இந்த விவகாரத்தில் நடத்தப்பட வேண்டும், உயரதிகாரிகள் முதற்கொண்டு இந்த விவகாரத்தில் தொடர்புடைய அனைவரது மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அந்த வரிசையில் காவல் நிலையம் மற்றும் கோவில் என இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் பாதுகாக்கணும், அதில் எந்த மாற்றமும் அதே போல் அழித்தலும் செய்யக்கூடாது அப்படின்னுமே உத்தரவில் இடம்பெற்றிருக்கு. குறிப்பாக ஜான் சுந்தர்லால் சுரேஷ், அதாவது மதுரை மாவட்ட நீதிபதியான இவர் இந்த வழக்கை விசாரணை செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் உத்தரவானதை பிறப்பிச்சிருக்காங்க. மிருகத்தனமாக தாக்கப்பட்டு அஜித்குமார் இறந்திருக்கிறார் என்பது பிரேத பரிசோதனையுடைய அறிக்கையில் தெரியுது அப்படின்னு நீதிபதிகள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்த விவகாரத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் நீதிமன்றத்தினுடைய கருத்தாகவும் இருக்குது அப்படின்னு நீதிபதிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக முதற்கட்ட உடற்கூறாய்வு அறிக்கை வழங்கப்பட்டிருப்பதாகவும்,
அதில் அஜித் உடல் முழுக்க ரொம்ப கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறாரு, இதனால் அவர் உயிரிழந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அப்படின்னுமே குறிப்பிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக பல உத்தரவுகளை பிறப்பிச்சுக்கிட்டு வரும்போது இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அந்த காவல் நிலையம், கோவில், இப்படி சம்மந்தப்பட்ட எல்லா சிசிடிவி காட்சிகளையுமே பாதுகாக்கணும், அதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது, அழித்தலும் செய்யக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜான் சுந்தர்லால் சுரேஷ்ங்கிற மதுரை மாவட்ட நீதிபதி இந்த வழக்கை விசாரணை செய்யணும் அப்படின்னுமே, நீதிபதி விசாரணை என்றால் நீதி விசாரணை என்றே அழைக்கப்படும் என்று நீதிபதிகள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த விவகாரத்தை பார்க்குறோம் அப்படின்னு பல கேள்விகளை தொடர்ந்து நீதிமன்றம் எழுப்பியிருக்கு. குறிப்பாக சிசிடிவி காட்சிகளுடைய தாக்கல் செஞ்சிருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை வச்சு மட்டுமே நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்கு. அதை மையப்படுத்தி தான் காவல் நிலையம், கோவில், இது போல் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய எல்லா சிசிடிவி காட்சிகளையுமே பாதுகாக்கணும், அதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது, அதே போல் எந்த அழித்தலும் இருக்கக்கூடாது அப்படின்னு உத்தரவில் குறிப்பிட்டிருக்காங்க நீதிபதிகள். ஏன்னா எந்த இடத்துல தாக்குதல் நடத்தப்பட்டுச்சோ அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை அவங்க தாக்கல் செய்யலை, ஆனால் காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தப்படலை அழைச்சிட்டு போகலை அப்படிங்கும்போது அது சம்பந்தமான சிசிடிவி காட்சிகள் இடம்பெற்றிருக்கு, இதுவே முரணாக இருக்குது அப்படின்னு நீதிபதிகள் விசாரணை அப்போ தெரிவித்தாங்க. இதை மையப்படுத்தி தான் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய காவல் நிலையம், அதே போல் கோவில், இது போல் சம்மந்தப்பட்ட அனைத்து சிசிடிவி காட்சிகளையுமே பாதுகாக்கணும் அப்படின்னு உத்தரவில் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. மதுரை மாவட்ட நீதிபதியான ஜான் சுந்தர்லால் சுரேஷ் இந்த வழக்கை விசாரணை செய்யணும் அப்படின்னுமே குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் தான் இந்த தொடர் லாக்அப் டெத், இதை தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னுமே நீதிபதிகள் கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த இளைஞர் அஜித்குமாருடைய விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா, இந்த முதற்கட்ட இந்த உடற்கூறாய்வு அறிக்கையே பல அதிர்ச்சிகரமான தகவல்களை நமக்கு புலப்படுத்துது அப்படின்னு நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க. உடலில் இருக்கக்கூடிய ஒரு பாகத்தையும் விட்டு வைக்காமல் அவர் தாக்கப்பட்டிருக்கிறாரு, உடல் முழுக்க கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறாரு, இதனால் இதுவே அவரோட உயிரிழப்பதற்கான பிரதான காரணமாக இருந்திருக்கு அப்படின்னுமே அந்த உடற்கூறாய்வு அறிக்கை அதை படிக்கும்போது நமக்கு இதுதான் புலப்படுது அப்படிங்கிறத நீதிபதிகள் சொல்கிறதையும் பார்க்க முடியுது. தொடர்ந்து நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் உத்தரவை பிறப்பிச்சிட்டு வராங்க.